ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மே ஃபர்ஸ்ட் வீக் ஓகேங்களா. மே ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அண்ட் ஏப்ரல் மந்தோட எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்மிங் வீக் வியூ என்னது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அது போக நிறைய பேர் வந்து என்னுடைய கேட்டது என்னன்னா ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணீங்க, ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நான் எப்பவுமே வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்னுடைய டெலிகிராமில் வந்துட்டு இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நான் எப்போ என்ட்ரி போனாலும் சரி என்னுடைய ஓன் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் பேங்க் நிஃப்டி பற்றி ப்ரெடிக்ஷன் வந்து ஆல்ரெடி ஃப்ரைடேவே வந்து போட்டிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃபாலோ ஆகும் மார்னிங்கே வந்து போட்டிருந்தேன். 9:37 வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 49,600 இருக்கும்போதே போட்டிருந்தேன். பேங்க் நிஃப்டி மே எரேஸ் ஆல் கெயின்ஸ் எக்ஸ்பெக்டிங் டு ரெட் க்ளோஸ் இன் பேங்க் நிஃப்டி பொசிஷனல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு செம ஃபால் வந்து வந்துருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். நானும் வந்துட்டு M&Mல ஒரு நல்ல ப்ராஃபிட், பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய டெய்லி ப்ராஃபிட் வந்துட்டு லாஸும் போடுறேன், ப்ராஃபிட்டும் போடுறேன். ஷார்ட்ஸில் வந்து போட்டுட்டு இருக்கேன். டெலிகிராமில் எவ்ரி ட்ரேட் அப்டேட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட வியூ அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெய்லி கேண்டில் வந்து வச்சுக்கோ ஓகேங்களா. டெய்லி கேண்டில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இது ஒரு வீக்லி வியூ ஓகேங்களா. வீக்லியில் வந்துட்டு என்ன நடக்கலாம் கம்மிங் வீக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்னுமே லைக் பண்ணாமல் தான் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பாருங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க ஓகேவா. இப்போதைக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு டபுள் டாப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டாப் தான் வந்து இந்த ஹை தான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 22,793 ஓகேங்களா. 22,793 டு 22,790. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரெஷ் ரேலி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே தான் ஓகேங்களா. ஃப்ரெஷ் ரேலி வந்துட்டு இதுக்கு மேலே தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரைடே வந்து இந்த ஹை தான் ஓகேங்களா. ஃப்ரைடே வந்து இந்த ஹை தான். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணானா கம்மிங் மண்டே நாளைக்கு ஒருவேளை பிரேக் பண்ணி உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணானா ஃப்ரெஷ் ரேலி வந்துட்டு வரும். உங்களுக்கு 23,000 வந்து இமீடியட்டாக ஹிட் ஆகும். 23,000 தாண்டிச்சுன்னா 23,500 400 இது வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ரிவர்சல் வந்து எங்கிருந்து வரும் ஓகேங்களா. இது வந்து பிரேக் அவுட், இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடு ஓகேங்களா. பிரேக் அவுட் ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்துட்டு இது பிரேக் பண்ணும்போது ரிவர்சல் ட்ரேடு வந்து நம்ம எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ஓகே. ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு இமீடியட்டாக 23,000 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா. சைக்காலஜிக்கல் லெவல்லே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை நேற்று வந்து ஹை 22,800 பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா, 22,800 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 23,000 வந்து போகும். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் டைமு ஒரு 1 வீக்கு முன்னாடி 26 மே ஐ திங்க் 26 மே வந்து நான் போட்டிருப்பேன். பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து நான் சேனலில் வந்து போட்டிருப்பேன். அது அப்படியே அக்யூரேட்டாக நடந்திருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதோட அப்டேட் கொடுத்தேன். வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல, டைம் கிடைக்கல ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேசுவோம். ஸோ இப்போ நல்லா இதை நோட் பண்ணிங்க, நான் சொல்கிற லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா. ட்ரேட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே வந்துட்டு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது ஓகேங்களா. திஸ் இஸ் நாட் அ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகும். யாருக்காச்சும் 15 மினிட்ஸ் பொறுமையாக இருந்து பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் கிடைக்குமே தவிர, ஒரு லேர்னிங் கிடைக்குமே தவிர, வேற உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்க, லைக் பண்ணிங்க. ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட் 22,800 டு 22,300 சரியா, 22,300. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட் 22,300 டு 22,250. ஸோ இது வந்து உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட். உங்களுக்கு இப்போ மார்க்கெட் நாளைக்கே வந்து ஃபாலோ ஆனாலுமே இமீடியட் சப்போர்ட் வந்து 22,300 தான் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட். ஸோ இங்கிருந்து வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது 22,300. ஸோ அதுக்கும் கீழே வந்து ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த வால்யூம் வந்துட்டு நம்ம ஹைட் பண்ணிக்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சார்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்
ஓகேவா? இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு எத்தன டைம் எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ 1 உங்களுக்கு 2 இதோட 3. ஸோ அதுக்கு கீழ வந்துச்சுன்னா 22,300 கீழ வந்துச்சுன்னா இமிடியேட் சப்போர்ட் 22,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் நம்பர் ஓகேங்களா? 22,000 டூ 22,950 ஓகேங்களா? 22,000 சாரி 21,950 ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல். 1 மினிட் நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த லெவல். ஓகே. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இப்போ நாளைக்கே எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னு பாருங்க. கேப் அப் தான் ஓப்பன் ஆக போகுது ஓகேங்களா? நிஃப்டி இண்டிகேட்டிங் 110 பாயிண்ட்ஸ் கேப் அப், 100 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் கேப் அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்குதா, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதா, மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஆக்டிவ் ஆகி ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த சப்போர்ட் அண்ட் அடுத்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். இது ஒரு ஆக்சுவலா வந்து இதுவும் ஒரு சேனல்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ ஃபார்மேஷன்ல வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூரா வந்து பிரைஸ் ஆக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ இது கீழே வந்துச்சுன்னா இங்கே வரக்கு சான்ஸ் இருக்கு. அதுவே வந்து நாளைக்கு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த 23,000 ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாலோ ஆகலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பவுமே வந்துட்டு நீ என்ன 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பட் நான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம ஒரு ஃபைனல் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு நீங்கள் வந்துட்டு புல்லிஸாக இருக்கவே கூடாது எப்பவுமே. மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல என்ன உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதோ, பியரிஸாக இண்டிகேட் பண்ணுச்சுன்னா பியர் ட்ரேட் வந்து போகணும், புட் சைடு போகணும். நல்லா அப் மூவ் குடிச்சுன்னா கால் சைடு வந்து போகணும். மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வியூ மாற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் வந்து புல்லிஷ் தான் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நாளைக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவல். ஃப்ரைடே வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுதா, கேப் அப் போனதுக்கப்புறம் அந்த கேப் ஃபில் பண்ணி ஃபாலோ ஆகிறானா, இல்லை நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு இந்த பிரேக் அவுட் பண்ணுறானான்னு பாருங்க. பிரேக் அவுட் பண்ணால் 23,000 வில் ஹிட் ஷியூர்லி ஓகேங்களா? கம்மிங் ஜூன் 4th எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே வந்துட்டு 23,000 போய் ஹிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா? கிளியராக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு அழகா டிரா பண்ணி காமிச்சிருக்கு. இதை வந்து நீங்க அப்படியே உங்க சார்ட்ல டிரா பண்ணீங்க. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா? நீங்க இன்ட்ராடேல இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. இதை பேஸ் பண்ணி பொசிஷனலுமே எடுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய வியூ நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வியூ சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேவா? இது வந்து பொசிஷனலி இன்ட்ராடேல போயிட்டு நான் வந்துட்டு மேலே போகும்னு சொல்லிக்க கீழே போகும்னு சொல்லிக்கிறேன்னு போயிட்டு எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து கிளியரான நிஃப்டி வியூ ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு முக்கியமான கம்மிங் வீக்ஸ் என்ன ஸ்டாக்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் எதில் ட்ரேட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்துட்டு நான் போட்டு காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த வீடியோ வேணால் நான் இப்போ ஒரு டைம் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா? சண்டேவே நேத்தே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ போடலான்னு இருந்தேன். இதுதாங்க அந்த வீடியோ. டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்போ போஸ்ட் பண்ணிக்கிறேன்னா 22ஆம் தேதி வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். 23ஆம் தேதிக்கு வந்துட்டு நீங்க கம்மிங் வீக்கான ப்ரெடிக்ஷன் தான் வந்து 23ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கரெக்டாக 9வது நிமிஷம் வந்துட்டு நீங்க போய் 9:11க்கு வந்துட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டி வந்துட்டு எங்க இருக்கும்போது சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்த்துங்க. 47,924 இருக்கும்போது வந்து சொல்லியிருக்கேன். 48,000 49,000 வந்து போய் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரே நிமிஷம் ப்ளே பண்றேன். நீங்க வந்து கேளுங்க ஓகேவா? வருமானு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த வீக்ல வந்துட்டு வரலாம். இந்த எக்ஸ்பயர்ல வந்துட்டு 48,000 கூட முடிக்கலாம். 48,000ல வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் நம்பரா வந்து முடிக்கலாம் ஓகேங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணல. நாளைக்குன்னு பிரேக் பண்ணிச்சுன்னா வந்து நல்லா ஒரு மேல அப் மூவ் கொடுக்கும். இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி லைக் பண்ணாம பாத்துறீங்க, லைக் பண்ணீங்க. இந்த இதுலயே வந்துட்டு 49,000 வரும்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி லைக் 49,000 வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தா எக்ஸாக்டா வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டட் சார்ட் இங்க இருக்கு. நான் இங்க இருக்கும்போது வந்துட்டு நான் அந்த அனலிஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். 23ஆம் தேதி வந்து இங்கிருந்து போட்டிருந்தேன். இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டா போய் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து வந்து இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு 48,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா? 48,000 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 48,000 வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா வந்து இன்னுமே ஃபாலோ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஃப்ரைடே வந்துட்டு அனலிஸ்ட் வந்து போட்டிருந்தோம். உங்களுக்கு சார்ட்டும் வந்துட்டு நம்ம டெலிகிராமில் போட்டிருந்தோம். கிளியராக வந்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஆனால் ட்ரேடு மட்டும் சொல்லாமல் ட்ரேடே நம்ம கொடுக்குறது கிடையாது ஓகேங்களா? இந்த மாதிரி லெவல்ஸ் சொல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து சார்ட்டை வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு
கிளியரா இந்த இடத்துல வந்து சார்ட் போட்டிருந்தேன். இங்க பார்த்துக்கங்க. நம்ம வந்து இந்த மாரி டேட்டா குடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுற மாரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா பேசுற மாரி இருக்கும். பட் அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாதீங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி சேனல் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டடா போட்டிருக்கேன் பாருங்க. 1 டே முன்னாடி அந்த பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த பெரிய கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் இருக்கும்போதே நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பியர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னுமே இது ஃபால் ஆச்சுன்னா, எது உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டா இருக்கும் பேங்க் நிஃப்டில அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா? 48,289 ஓகேங்களா? 48,289 பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் இதா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுதாங்க ஸ்ட்ராங் சப்போர்ட். நாளைக்கு வந்துட்டு வந்தால் ஃபால் ஆச்சுன்னா, 48,350 இருந்துட்டு 48,300 இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழ போச்சுன்னா, இம்மீடியட்டா அடுத்த சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆ இதுதான். ஸோ இது வந்து பொசிஷனல் வியூ தான். நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்த சப்போர்ட். 47,400 48,000 ரவுண்ட் நம்பர் அதுக்கப்புறம் இதுதான். ஸோ இவ்வளோ பெரிய மூவ் வந்துட்டு கண்டிப்பா வீக்லி வியூல வந்துட்டு வரும். ஓகேங்களா? வீக்லில வரும். இன்ட்ராடேலயே வந்துட்டு இவ்வளோ பெரிய மூவ் வருமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு இப்போதைக்கு கொஞ்சம் பியரிஷ் சைன்ல தான் இருக்கு. நிஃப்டியுமே பியரிஷ் தான் இருக்கு. பட் லாஸ்ட்டு கொஞ்சம் பவுன்ஸ் கிஃப்ட் நிஃப்டிலாம் இண்டிகேட் பண்றத பார்த்துட்டு, குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது, ஆ உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இங்கிருந்து கொஞ்சம் ரிவர்சல் குடுத்து கொஞ்ச நாள் இங்க சைட்வேஸ்ல இருந்துட்டு கூட கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் ஃபால் ஆகாம. ஓகேங்களா? சைட்வேஸ்ல இருந்துக்கிறதுக்கு 2மே ப்ளே ஆகறக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பியரிஷ் டூ சைட்வேஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் வந்து மாறணும்னா, புதுசா வந்திருக்க இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க ரிவர்சல் ட்ரேட் மட்டும் வந்து ட்ரை பண்ணலாம். நிஃப்டில சொன்னது தான். அதே மாரி பேங்க் நிஃப்டில. ஸோ இதுக்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து இழுத்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ எவ்வளோ மினிட் ஆயிருச்சுங்க? ஸோ இந்த வீடியோ மறக்காம போய் பாத்துருங்க. 11 நிமிஷம் ஆயிருச்சு. டக்குனு என்னுடைய P&L வீடியோ பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெரிஃபைடு P&Lக்கு வந்துட்டு போயிருவோம். ஸோ இதுதான் என்னோட ஜீரோதா கைட் அக்கவுண்ட். ஸோ இந்த வெரிஃபைடு P&L என்னுடைய P&L காமிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ஜர்னல் காமிச்சர்றேன். ஸோ லாஸ்ட் வீக் இது மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் இது மட்டும். ஏப்ரல் மந்த்தே வந்துட்டு கொஞ்சம் நான் 2 டேஸ்க்கு வந்து 1 டே தான் அப்டேட் பண்ணாம விட்டுட்டேன். ஓகேங்களா? லாஸ்ட் 1 டே வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 29, 30 அந்த 2 நாள்ல வந்துட்டு நானு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் 29 நல்ல செட்டப் கிடைச்சது. பண்ணேன். ஒரு 20,000 வந்து ப்ராஃபிட் பண்ணேன். 180% வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 180% சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பட் 180,000 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நெறைய பேர் வந்துட்டு ஆ நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஓகேங்களா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது யாருக்கும் வந்து நான் ப்ரூஃப் பண்ணணும்காக பண்ணல. நான் வந்து இப்போ கோர்ஸும் வந்துட்டு செல் பண்றது கிடையாது. அதிகமா வந்து பண்றது கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து கேட்கறாங்களோ, அவங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா? அதுவுமே வந்துட்டு 20,000 30,000லாம் சார்ஜ் பண்ணாம வெறும் 5,000 மட்டும் தான் சார்ஜ் பண்றோம். ஓகேங்களா? அதுவுமே வந்துட்டு 10 பேர் 100 பேர்லாம் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒருத்தர் 2 பேர் வந்து கேட்டாங்கன்னா வந்து அவங்கள ஆட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் 5 பேத்துக்கு மேல அதுவும் சேர்த்துறது கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு இன்கம் தான் சொல்லப்போனா அது ஒரு இன்கம் தான். நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து என்கிட்ட கேட்கறாங்க. ஸோ நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? உடனே நெறைய பேர் வந்துட்டு ப்ராஃபிட் மட்டும் காமிக்கிறேன். லாஸ் காமிக்க மாட்டேங்கிறேன். லாஸும் வந்துட்டு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க எனக்கு 75,000 லாஸ் ஆயிருக்கு ஏப்ரல் மந்த்ல. ஸோ அத வந்து நான் காமிச்சிருக்கேன். 75,000 லாஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வெரிஃபைட் P&Lலே காமிச்சிருக்கேன். அதே நேரத்துல 13,000 லாஸ் ஆயிருக்கு. 3,000 லாஸ் ஆயிருக்கு. 5,000 7 டேஸ் லாஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வெரிஃபைட் P&Lமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்ல போயிட்டு நீங்க பார்த்தலாம் அந்த வீடியோல. ஓகே. ஏப்ரல் மந்த்ல இது. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் மட்டும் தான் லாஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, 29ஆம் தேதி வந்து தான் ட்ரேட் பண்ணோம். 30 வந்து ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வந்து ஹாலிடே. அதுக்கப்புறம் வந்துட்டு 2, 3 அதாவது 29, 2, 3 மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, 29ஆம் தேதி 20,265 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில உங்களுக்கு 27,995 அப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து 7,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 டேஸுமே வந்துட்டு ஒரு கிரீன் டே. சொல்லப்போனா ஒரு 55K சம்திங் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சூப்பர்பான வீக்ன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல மந்த் ஸ்டார்ட் ஆல்சோ இந்த வீக்ல. ஓகேங்களா? இந்த மந்த்ல. ஸோ 2 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கோம். 2 டேஸும் ப்ராஃபிட், 0 டேஸ் லாஸ். மேக்ஸிமம் வின் ஸ்ட்ரீக் வந்து இப்போதைக்கு 2, மேக்ஸிமம் லாஸ் ஸ்ட்ரீக் இல்ல. ஓகேங்களா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இது தான் என்னோட ட்ரேடிங் ஜர்னல். இத வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இத வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாரி வந்து நீங்களும் ட்ரேடிங் சேனல் மெயின்டெயின் பண்ணுங்க. இப்போ வந்து நான் வெரிஃபைட் P&L போய் என்னுடைய இதுல வந்து காமிச்சிடுறேன். ஓகேங்களா? என்னுடைய அ இதுல ஜீரோதால. இப்போ போயிட்டு அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட், P&L ரிப்போர்ட் நெறைய பேர் இயர்லி இது வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து கண்டிப்பா போடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்பவுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதில ப்ராஃபிட் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்துட்டு இது. ஓகேங்களா?
வருமானம். இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த கோர்ஸுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ஸா வந்துட்டு கோர்ஸே வந்து நான் எடுக்கல. இந்த வீக் தான் வந்துட்டு 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேனா, ஓப்பனா சொல்ல போனா 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டா வந்து கேட்டாங்க. அவங்கள வந்து நானு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ, அத வந்து அப்படியே சொல்லி தருவேன். வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அந்த பிடிஎஃப் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 3 டே நான் சொன்ன மாரி 20,895 29த் பண்ணியிருக்கேன். 30த் வந்து ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா. 30த் ட்ரேட் பண்ணல. 1ஆம் தேதி வந்து ஹாலிடே. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 27,000 ஒரு சூப்பரான ஸ்டார்ட் வந்து குடுத்துருந்தோம். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் தேதி நேத்து ஃப்ரைடே 7,000 போட்டிருந்தோம். சேம் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேங்க. ஓகேங்களா. இந்த மாரி இன்னைக்கு வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஆ இத இங்க பாருங்க. இந்த மாரி குளோஸ் பண்ணிட்டேன் அப்டின்னுலாம் சொல்லி வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா. கம்மிங் வீக் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்துருவோம். இந்த வெரிஃபைடு P&L ஓகேங்களா. இந்த வீக்ல மட்டும் 55K வந்து பண்ணியிருக்கோம். கேப்பிட்டல் வந்து யூஸ் பண்ணது வந்துட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஏப்ரல், மார்ச் மந்த்ல போட்டது 1,00,000. அது வந்துட்டு ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் மந்த்தே வந்துட்டு அரவுண்ட் 2,00,000 பக்கம் வந்துச்சு. டோட்டல் 3,00,000 வந்துட்டு என்னோட கேப்பிட்டல் வந்து இப்போ குரோத் ஆயிருக்கு. ஓகேங்களா. சொல்லப்போனா 1,00,000 to 3,00,000 மணி வந்துட்டு குரோத் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணது. மந்த் எண்டுங்கும்போது உங்களுக்கு 2,90,000 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ் ப்ராஃபிட்ட வச்சு பார்க்கும்போது 3,20,000 பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்ப பார்த்துட்டீங்கன்னா 3,20,000 பக்கம் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. 3,20,000 பக்கம் வந்திருக்கு. இப்போ அந்த கேப்பிட்டல் ஃபுல்லா டிப்ளாய் பண்றேனானா, ஃபுல்லா பண்ண மாட்டேன். ஒரு 3,00,000 2,90,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அத வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதோட ஃபைனலா போன வீக்கோட ப்ராஃபிட் வந்துட்டு நோ லாஸ் வீக் ஃபார் மீ. ஓகேங்களா. ஃபுல் ப்ராஃபிட் தான். வெறும் 2,700 வந்துட்டு புரோக்கரேஜஸ் போயிருக்கு. 53,000 அரவுண்ட் 52,380 ரூபீஸ் வந்துட்டு லாஸ்ட் வீக் மட்டும் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பர்வான ப்ராஃபிட். மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இன்னுமே வந்துட்டு நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். இதுக்குமே வெரிஃபைடு P&L கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகேங்களா. உடனே வந்துட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸ் போடுங்க. லாஸ்ட் 1 இயர் போடுங்க அப்படின்னா ப்ரோ, எல்லா ட்ரேடர்ஸுமே வந்துட்டு எடுத்தோனயும் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதில ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் லாஸ் பண்ணேன். செகண்ட் இயர் கூட லாஸ் பண்ணேன். இப்போ என்னோட இது 3 இயருக்கு மேல போயிருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல பண்ண லாஸ இதே இயர்ல ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அவங்களுக்காகவே அதையும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா. எதுக்கு இவ்ளோ பேர் வந்து நம்மள ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு இதா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு 2021 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரேட் பண்ணல. 2021 ஜனவரில இருந்துட்டு 2021 டிசம்பர் ஓகே. டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட் இயர். எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்க, லாஸ் பண்ணிக்கன்னா நோ ட்ரேட். ஓகேங்களா. நோ ட்ரேட். நோ ட்ரேட். ஓகே. அதுவே வந்துட்டு உங்களுக்கு 2022 ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு ஏங்க வர மாட்டேங்குது. 1 மினிட் காய்ஸ். 2022 2022 ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு 2022 லாஸ்ட் வரைக்குமே. ஓகேங்களா. இதில வந்துட்டு நான் லாஸ் பண்ணியிருக்கேன். 44,000 வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 44,000 புரோக்கரேஜ் 7,000 இது 36,000 44,000 லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. 44,000 லாஸ் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2023க்கு வந்துருவோம். 2023க்கு வந்துருவோம். ஓகேங்களா. ஓகே. 2023ல வந்துட்டு எவ்வளவு புரோக்கரேஜ் மட்டுமே இந்த இயர்ல பாருங்க எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கேன். லாஸ் என்னமோ 35,000 தான். பட் புரோக்கரேஜ் வந்துட்டு 45,000 ஓகேவா. அதுவும் லாஸ்ட்ல தான் இருந்திருக்கேன். 82,000 பக்கம் லாஸ்ட்ல இருந்திருக்கு. அதில ஒரு 40 இதில ஒரு 82 ஓகே. 2 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 2021ல நோ லாஸ். 2020 40,000 சம்திங். இதில வந்துட்டு 81,000 1,20,000. இந்த 2024 ஓகே. இப்போ வந்து 2024 பார்த்துருவோம். 2024 ஓகே. இப்போ எவ்வளோ ஆச்சு ஜனவரிலேருந்து ஓகே. இதில வந்துட்டு நம்ம இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 1.7 லேக் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 1.88 ஓகே. 1.88
ஸோ 1.7 லேக். ஸோ இப்ப நம்ம அதில 40,000 சம்திங் இதில வந்துட்டு 80,000 ஓகேங்களா? 80,000 ப்ராஃபிட் பண்ணி, இப்ப லாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இயர் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ட்ரேடருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு லாஸ்ங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன்ங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்புறம் ப்ராஃபிட்டுங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு லாஸ்ங்கிறது வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. பிரேக் ஈவன் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இயர் ஸ்டார்ட்ல வந்துட்டு நான் கரெக்ட்டா பிரேக் ஈவன் அப்ப தான் வந்து என் ஜாப் விட்டு ஃபுல்லா இங்க வந்தேன் ஓகேங்களா? ஃபுல் டைம் இப்ப வந்திருக்கேன். பிரேக் ஈவன்ல இருக்கேன் காய்ஸ். நான் வந்து லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ப்ராஃபிட்டபிள்ங்கிற ஸ்டேஜ்க்குள்ளார வந்துட்டேன் ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிள்ங்கிற ஸ்டேஜ்க்குள்ளார வந்துட்டேன். ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலா உங்களுக்கு நான் எடுத்தே காமிச்சுர்றேன் ஓகேங்களா? ஓவராலா வந்துட்டு 2021ல வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன், லாஸ் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓவராலா நான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓவராலா வந்துட்டு 1.17 லேக் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் 1 இயர் வந்துட்டு சார்ஜஸ் வந்து அதிகமா போயிருந்ததுங்களா, அதையும் ரெக்கவர் பண்ணி நான் இப்ப எவ்வளோ போயிருக்கேன்னா, 50,000 அரவுண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 50,000 அரவுண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா. அப்ப லாஸ் பண்ணியிருந்தாலும் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சேலரி வச்சு நான் வந்துட்டு என்னுடைய கேபிட்டல் எல்லாம் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் எதுவும் கிடையாது. பட் இப்போ வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வொர்க்க விட்டுட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு என்னுடைய 1 இயர் என்னோட 1 இயர் வெரிஃபைடு பிஎன்எல் கேட்டீங்களோ, அவங்களுக்கு என்னுடைய ஃபுல் ட்ரேடிங் கெரியர் வச்சு போட்டிருக்கேன். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோ போடலாம், தனியா போடலான்ட்டு இருந்தேன். பட் நெறைய பேர் வந்து கமெண்ட் வந்துட்டு பண்ணிட்டே இருக்கங்காட்டி, உங்களுக்காக வந்து நான் இப்பவே வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா? உங்களுக்காக வந்து நாம இப்பவே காமிக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாம். எப்படி நான் வந்து இதுக்கு எனக்கு நெறைய வியூஸும் வந்திருக்கும். நான் லாஸ்ட்லேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டபிளா மாறினேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அது இன்னுமே வந்துட்டு எனக்கு நல்ல ரீச் குடுத்துருக்கும். பட் வெறும் வெரிஃபைடு பிஎன்எல்ன்னு சொல்லிட்டு மந்த்லில வந்து போடலான்னு வந்தேன். இதில 3 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி வியூ அண்ட் என்னுடைய வெரிஃபைடு பிஎன்எல் பார்த்துருக்கோம். அண்டு ஸ்டாக்ஸ பத்தி பேசணும். எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி பேசணும். அது டெலிகிராம்ல போட்டிருக்கேன். நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி பார்த்துக்கங்க. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிருச்சு. 20 நிமிஷம். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய வீடியோவ. யாராச்சும் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தேன் ப்ரோ. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கூட வேண்டாம். எனக்கு தேங்க்ஸ் நீங்க எதுக்கு சொல்லணும். ஓகே ப்ரோ. உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபுல் இயர் என்னுடைய ஃபுல் ட்ரேடிங் கரியர் பிஎன்எல் வந்துட்டு உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ லைக் பண்ணிக்கங்க. மறக்காம ஃபார்மா செக்டார் தான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஃபார்மா செக்டார்ல இருக்க ஃபார்மா நிஃப்டி 50 அ சிஎன்எக்ஸ் ஃபார்மா எல்லா ஸ்டாக்கும் பாருங்க. சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஆரோ ஃபார்மா இந்த 3 ஸ்டாக்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும் கம்மிங் வீக்ல ஓகேவா? ஸோ இதுதாங்க என்னோட இது. இத பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ வேணா நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா? அதை வந்து பாருங்க. மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்போர்ட் அவர் சேனல். தேங்க் யூ. பை.